ஷேய் நந்தி நந்தி பேசுகிறேன்டா. டெல்லியில் முதலமைச்சருக்கு கணக்கு எப்படி போடுதாருன்னு விரித்து பார்த்தான். முதலமைச்சர் உட்கார வைக்கிறதுக்கு விரித்து பார்த்து கொண்டே இருந்தான். பிரதமர் மோடி மந்திரி எல்லாம் அவனு கூவ மாதிரி குத்த வச்சு மந்திரவாதி தந்திரவாதிகிட்ட உட்காந்து கேட்டான். இப்போ முதலமைச்சர் எவனே உட்கார வைப்பான்னு கணக்கு விட்டோம். எப்படி கணக்கு வாயை உள்ளே விட்டு வெளியே எடுக்காரா? முக்கால் சத்தியம். டெல்லியில் பெண்ணை உட்கார வச்சுட்டானா? அதான் கணக்கு. பெண்ணை உட்கார வச்சாச்சுன்னா ஆட்டாமுட்டிக்காக அரசியல்வாதி கொடி ஊரா முடிஞ்சு போவோம். புரியுதா? இந்த செம்மத்தில் 8ஆம் நாட்டு சனீஸ்வரியை உட்கார வச்சுருக்கார். பாரத் மாதா பார்வதி எங்கள் அம்மா பேரை இருந்ததை அழிச்சான்ல, இப்போ அந்த அழித்த கணக்கில் இப்போ போடுதார். உட்கார வைக்கார். ஐயா தான் உட்கார வைப்பார். உட்கார் சனீஸ்வரி உட்கார். பாரத் மாதா கணக்கை அழிச்சிட்டான் டெல்லியில். இன்னும் அழிக்கிறதுக்கு வெறியில் இருக்கான். அப்போ இவனை முள்ளாளாக முள்ளு குத்துனா முள்ளை குத்தி வச்சு தானே வெளியே எடுக்க முடியும். தமிழ் வார்த்தையில் தமிழ் பண்பாடில் விட்டாச்சுரா. டெல்லி மகாராஷ்டிரா ஹிந்தி பேசுகிற முட்டா பையில ஆண் பெண்ணு கேட்டுக்கோ. முட்டா நாய்களா முக்கால் சத்தியம். நாய் மாதிரி உட்காந்துருக்கு. நாய் கூட வீல் சேரில், அது வீல் சேர் கிடையாது, சேரில் சுத்தமாக உட்காந்துருக்கு. நாய் கூட அப்படியே தரையில் ஐயா கொடுத்துருக்காரு. அது நல்லா உட்காந்து ஐயா கடவுளை எனக்கு சாப்பாடு படியலங்க அப்படின்னு சொல்லி கேட்கு. இவன் என்ன செய்தான்? கடவுளுடைய பூமியை அழிக்கிறதுக்கு ரெடி ஆகி கொண்டே இருக்கான். எப்படியே அதுக்கு தான் பெண்ணை உட்கார வச்சு உன் வாயில் உன் நாக்கால் வைக்கணும்டா. பெண்ணை உட்கார வைக்கணும். அதுக்கு தான் சனீஸ்வரியை உட்கார வச்சுட்டார். நீ கதை டபுள் கேம் ஆடுத. நான் உட்கார வச்சு அடிக்கிறது சனீஸ்வரியை உட்கார வச்சுட்டேன். இப்போ சனீஸ்வரி தான் முதலமைச்சர். டெல்லி மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் சனீஸ்வரி உட்கார்ந்தா என்ன நடக்கும்? பூரா முதலமைச்சர் பூரா சோழி முடிஞ்சான். புரியுதாடா? கணக்கு விட்ட கணக்கில் முதலமைச்சர் தேடுதான். ஒரு உட்கார வைக்கிறதுக்கு தேடுதான்னு நாங்கள் விட்டோம். அவன் ஆணை உட்கார வைப்பாம்னு. இப்போ பெண்ணை உட்கார வச்சுட்டாரா? அது கடவுளால் தான்டா முடியும். யாரால முடியாதா? பெண்ணை உட்கார வச்சதும் 8ஆம் நாட்டு சனீஸ்வரி 2 பேர் போய் சனியை கூப்பிட்டு அவளை உட்கார சொல்கிறா. சேரில் உட்கார சொல்கிறா. அங்கே சேரில் மகாராஷ்டிராவில் முதலமைச்சரை உட்கார சொல்கிறா. இப்போ தமிழ்நாடு வரைக்கும் கசைக்கு எடுக்கணும்டா. என்ன விளையாடுதானாடா அப்படின்ட்டார். நீதிமன்றம்னா என்னென்னு தெரியாத அளவுக்கு விளையாடுதான். நீதிமன்றமே இவனுங்களுக்கு வளைஞ்சி நெளிஞ்சு கொடுக்குற கணக்கில் இப்போ விடுதார் கணக்கு. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் வளைஞ்சி நெளிஞ்சு கொடுக்குற கணக்கில் விடுதார் கணக்கு. அப்போ நீதிமன்றமே அரசியல்வாதிக்கு கணக்கு. புரியுதா? எல்லா 15 நாடுகளில் தப்பு செஞ்சா கழுத்தை வெட்டிடுவான். பெண் ஆபாசம் சிறு பிள்ளைகளை தொட்டால் ஆபாசத்தில் தொட்டால் கழுத்தை வெட்டிடுவாங்க. எத்தனையோ சட்டங்கள்னு மன்னராட்சியில் உள்ள கணக்கு 15 நாடு ஓடிக்கொண்டே இருக்குது. டெல்லி டு தமிழ்நாடு ஏன் மறைச்ச நீதிமன்ற கோர்ட்டு அப்படிங்கிற கேள்வி இப்போத்த களத்தில் இறங்குதார். புரியுதா? புரிஞ்சு நட, எல்லாம் தெரிஞ்சு நட. விளையாட்டில் இறங்கிட்டார். நசிக்கிடுவார். கணக்கு கூட்டிகிட்டே இருப்பார். நமக்கு நல்லா இருக்குது. கோர்ட்டில் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வெளியே உள்ள கோர்ட்டிலேருந்து உட்கார்றதுக்கு வழக்கறிஞர்கள் எல்லாமே நீதிமன்ற கோர்ட்டில் நமக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே இருப்பார். காயை நவட்டிக்கிட்டே இருப்பார். கணக்கை விட்டுக்கிட்டே இருப்பார். டைம் பார்த்து தட்டி விட்டுருவார். புரியுதா? அது கடவுளால் தான் முடியும். ஈஸ்வரனால் தான் முடியும். பரமசிவனால் தான் முடியும். அதுக்கு தான் இப்போ இன்றைக்கி இன்று நாள் 8ஆம் நாட்டு சனீஸ்வரி நாள், பதவியேற்பு நாள் டெல்லி மகாராஷ்டிராவில். புரியுதா? போட்டாச்சுடா. கணக்கு போட்டாச்சு. உட்கார வைப்பான்னு இவனே உட்கார வைப்பான்னு நினச்சாரு. அவன் நினச்சான் ஐயா கணக்கு விட்டாரு, நம்ம மாற்றி அடிப்போம் அப்படின்னு பெண்ணை உட்கார வச்சான். பெண்ணை அவன் தான் உட்கார வைக்கணும். ஏன்னா பிடிச்சி ஆட்டணும்ல. அதுக்கு கணக்கு 8ஆம் நாட்டு சனீஸ்வரி கைலாசத்துலேருந்து உட்கார வச்சுட்டார். முக்கால்